ஹலோ गाइस, வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். மல்லி ஒரு வழியா பிளான் பண்ணி சுடர் கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கு போய் பார்சல் கொடுக்குற மாதிரி கதவை தட்டுறாங்க. சுடர் வந்து கதவை திறக்குறாங்க. மல்லி மாஸ்க் போட்டுட்டு வந்ததுனால சுடருக்கு யாருன்னு தெரியல. அவங்களும் பார்சலை வாங்கி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மல்லி உள்ள வந்துடுறாங்க. அதுக்கு சுடர் சொல்றாங்க, எதுக்கு உள்ள வந்த, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் உடனே மாஸ்க கட்டவும் மல்லின்னு தெரிஞ்சு போயிடுது. மல்லி என்ன செய்யறாங்க, வெண்பாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேடுறாங்க. தேடி ஒரு வழியா வெண்பாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறாங்க. வெண்பா மயக்கத்துல இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. விஜயும் மல்லியும் சேர்த்துட்டு வெண்பாவுக்கு என்ன ஆச்சு டாக்டர் அப்படின்னு, வெண்பாவுக்கு உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இப்ப கொஞ்சம் மயக்கத்துல இருக்காங்க, ஒரு 3 மணி நேரத்துல உங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிரும், அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வெளியில போயிடுறாங்க. கொஞ்சம் சென்று போலீஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சுடர் இருக்கிற வீட்டை கண்டுபிடிச்சிட்டு அங்க போயிட்டு என்ன செக் பண்ணாங்கன்னு தெரியல. உடனே எல்லாரும் சேர்ந்து மல்லி வீட்டுக்கு வந்துடுறாங்க. மல்லி வீட்டுல வந்து இங்க யார் மல்லின்னு கேக்குறாங்க. ஏன் டாக்டர் மல்லியை எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்க சுடருங்கிறவங்கள கொலை பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் சாக்காய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி சொல்றாங்க, இந்த இவதான் மல்லி, இவளை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. நிஷா சொல்றாங்க, என்ன இன்ஸ்பெக்டர் மல்லிய கூப்பிடுறீங்க, மல்லி அப்படிலாம் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் எதையும் காதுல வாங்கல. அவங்க மல்லி அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறத அடுத்து வரப்போற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.